உங்களுக்கெல்லாம் ஃபோன் கால் வந்தா யார்கிட்ட இருந்து வரும்? பேரண்ட்ஸு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்க கிட்ட இருந்து தானே வரும். இதெல்லாம் போக கடன்காரங்க கிட்ட இருந்து கூட கால் வரலாம். ஆனா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாத்துல இருந்து உங்களுக்கு டைரக்ட்டா கால் வந்திருக்கா? எனக்கு வந்துச்சு. கால நீங்களும் கேட்கணுமா? இதோ உங்களுக்காக. Hello, this is the notification from Telecom Regulatory Authority of India. Due to the abnormal usage of your phone number, your service will be suspended within 2 hours. For more details, please press 9. For customer service, please press 0. Hello, Telecom Regulatory Authority of India. आपको यह सूचना ஸோ ஓகே. கேட்டீங்களா? இதுதான் வந்து அந்த வந்த கால வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தது. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். ஸோ நவ் திஸ் இஸ் அந்த மாரி ஒரு கால்லாம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்துலாம் வராதுங்க. திஸ் இஸ் கிளியர் ஸ்கேம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால் வந்தப்ப, அதாவது அன்னைக்கு எனக்கு கால் வருது. காலையில அரவுண்ட் ஒரு 8:30க்கு ஃபர்ஸ்ட் கால் வருது. கால் வந்தப்ப உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். என்னடா இது? எதுக்கு இந்த மாரி ஒரு கால் வருது? நம்ம நம்பர் என்ன அப்நார்மல் யூசேஜ்? ஏன்னா அவ்வளோ ஃபோன் கால்ஸ் கூட நான் பேசவே மாட்டேன். ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா 2, 3 கால் எனக்கு வந்து வரதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். இதுல எங்க இருந்து அப்நார்மல் யூசேஜ்? ஸோ ஒண்ணுமே புரியல. நான் வாஸ் ஆல்சோ திங்கிங் இந்த ஏர்டெல், ஜியோ இந்த மாரி வந்து அவங்க தானே கால் பண்ணுவாங்க. அது கூட எதுவுமே இல்லாம டைரக்ட்டா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு டெலிகாம் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தே டைரக்ட்டா ஃபோன் கால் வருதா? நம்பர் சஸ்பெண்ட் ஆகும் அப்டின்லாம் சொல்லி முதல்ல ஒண்ணுமே புரியல. கன்ஃப்யூஸ் ஆகி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னோட மைண்ட் வந்து என்ன மாரி பிரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, இது எனக்கு வந்த ஃபோன் காலே கிடையாது. இது ஏதோ தப்பா வேற யாருக்கோ வர வேண்டியது வந்திருக்கும். ஆர் அப்படியே எதையாவது வந்து இதுவாயிருக்கு. அந்த நம்பர் போகுது அப்படின்னாலும், ஓகே டோன்ட் பாதர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டேன். பட் ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த கால் அகைன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மைண்ட் வந்து அந்த 1 ஹவர்ல வந்து நம்ம ஒரு மாரி நம்ம மைண்ட் பிரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெளிவு பிறக்கும்போது புரிஞ்சிருச்சு. இது வந்து ட்ரூ கால்லாம் கிடையாது. திஸ் இஸ் a கிளியர் கட் ஸ்கேம். ஒன்ஸ் நீங்க ஒரு விக்டிமா ஒரு ஸ்கேம்குள்ள நீங்க நுழைஞ்சிடுறீங்க. உங்க நம்பர் வந்து அங்க ரெக்கார்ட் ஆயிடுது அப்படின்னா, அ அப்புறம் இந்த ஸ்கேம் பண்றவங்க வந்து எல்லா விதமான ஸ்கேம்லயும் உங்கள புல் பண்ண தான் பார்ப்பாங்க. லாஸ்ட் இயர் ஒரு ஸ்கேம்ல டெலிகிராம் ஸ்கேம்ல ஐ லாஸ்ட் அரவுண்ட் 3.5 லேக்ஸ் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு அப்புறம் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கேம்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயுமே அட்டாக் ஆகிறதுக்கு என்னோட நம்பர் வந்து ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் மத்த ஸ்கேம்ஸ் மூலமா வர அப்ரோச் எல்லாமும் இருந்தது. பட் இந்த ஸ்கேம் வந்து சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. டோட்டலி கன்ஃபியூஸ்டு தான். ஸோ உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றோம், அதுல இருந்து கால் பண்றோம், இதுல இருந்து கால் பண்றோம் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த பிரஸ் 0, பிரஸ் 9, பிரஸ் 1 இல்ல கிவ் ஓடிபினாலாம் பண்ணிடாதீங்க. எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே தேவையே கிடையாது. அப்படியே உண்மையாவே அந்த கால் உண்மையானதா இருந்தா, அதுக்கான என்ன டைரக்ட் அப்ரோச்சோ அதுதான் நடக்கும். அததான் நம்ம ஃபேஸ் பண்ணலாமே தவிர, மத்தபடி இந்த மாரி எது வந்தாலுமே அது உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட அட்டாக் பண்றதுக்கான ஒரே மெத்தட் அப்படிங்கிறத ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். திஸ் கால் இஸ் a பியூர் அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா, எனக்கு இந்த மாரி எனக்கு ஆல்ரெடியே நடந்திருக்கு. நான் ஆல்ரெடியே நெறைய பேர்கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து இந்த ஸ்கேம் வந்து டோட்டலி நியூவா இருக்கு அப்படிங்கிறதுனால, ஐ வாண்டட் டூ டெல் டு த வேர்ல்ட் இந்த மாரியும் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க. எந்த இதுலயும் மாட்டிக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா பதட்டப்படாதீங்க. அதுவும் இப்ப நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாரி ஏதாவது வந்தா 1930க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ப்ளீஸ் டூ இட். அதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் ஒரு ஒரு சைபர் அஃபென்ஸ்ல வந்து யூ லூஸ் மனி அப்படின்னா, தயவு செஞ்சு பயப்படாம தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் சான்சஸ் டு கெட் பேக் யுவர் மனி. அட்லீஸ்ட் நீங்க வந்து லூஸ் பண்ற மனில ஒரு 10% கிடைச்சதுன்னா கூட அது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ப்ளீஸ் டூ இட். அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் பை த வே யாருக்காவது வந்து ஒருவேளை இது நிஜமான ஃபோன் காலா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு திங்க் பண்றீங்க அப்படின்னா, ப்ளீஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. இந்த ஃபோன் கால் வந்து 10 டேஸ்க்கு மேல ஆகுது. அ எனக்கு வந்து இந்த வீடியோவ ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட டைமே லாஸ்ட் 10 டேஸா கிடைக்கவே இல்ல. நல்லது தான் 10 டேஸ் கழிச்சு தான் நான் வந்து போஸ்ட் பண்றேன். இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஸோ இன்னுமே 100% வந்து ஷூரா சொல்றேன். அது ஒரு ஸ்கேமு. ஒரு வேளை நான் 0வோ 1ஓ பிரஸ் ஆயிருந்தா அடுத்து நடக்க போறது என்னன்னு எனக்கு இப்ப கூட தெரியல. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ தேங்க் காட் ஐ டிட் நாட் டூ எனிதிங். நீங்களும் அந்த மாரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பை பை.